இன்விசிபிள் அலைனஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்களா? அப்போ இந்த விஷயத்த கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. இன்விசிபிள் அலைனஸ் அப்படிங்கிறது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட். பட் நிறைய பேர் அது எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு காஸ்ட் ஃபேக்டர். அதாவது இந்த கிளினிக்கில் இந்த காஸ்ட் இருக்குது, உங்கள் கிளினிக்கில் எவ்வளோ, இந்த பிராண்ட் இந்த காஸ்ட்டில் கொடுக்குறாங்க, உங்களுக்கு இந்த பிராண்டில் உங்கள் கிளினிக்கில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு காஸ்ட்டை வச்சு டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. பட் பேசிக்கலி எல்லாமே ரியலைஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, அலைனஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட். அதாவது உங்கள் பல்ல அலைன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். இட் இன்வால்வ்ஸ் உங்களுடைய போன் மூமெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய டீத் டென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது, ட்ரீட்மெண்ட் பிளானிங்கில் ஒரு சின்ன சின்ன இன்புட்ஸ் கொடுக்குறது, எத்தனை ரொட்டேட் பண்ணணும், எத்தனை உங்களோட அக்ளூஷன், அதாவது அக்ளூஷன் சொல்லப்படுற உங்கள் பைட், நீங்கள் நார்மலாக சூ பண்ணி சாப்பிட்றதுக்கான பைட், இந்த ஃபோர்ஸ், இது எல்லாமே ஒரு ட்ரீட்மெண்ட் பிளானிங்கில் இன்வால்வ் ஆகுது. நாட் ஜஸ்ட் ஒரு ரெடிமேட் ப்ராடக்ட் கிடையாது இது. ஸோ அலைனஸ் அப்படிங்கிறது ஒரு பிரேசிஸை ரீப்ளேஸ் பண்ணுறது. ஒரு நார்மலாக கிளிப்பு பார்த்துருப்பீங்க, அந்த காலத்தில் நார்மலாக ஒரு மெட்டல் கிளிப் போட்டு உங்கள் பல்ல அலைன் பண்ணுவாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது தான் இந்த அலைனஸ். இதில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது உங்கள் டீத்தை ஹார்ட்லி ஒரு சில பேருக்கு 5 மாதமோ சில பேருக்கு 8 மாதத்துலையோ உங்கள் பல்ல ரொம்ப அழகாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். பட் இது காஸ்ட் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா என்ன ட்ராபேக் அப்படின்னா, ரொம்ப லோ குவாலிட்டி அலைனஸ் அப்படிங்கிறது சீப்பாக கிடைக்கும். அதாவது மார்க்கெட்டில் நீங்கள் சில கிளினிக்ஸில் 20,000 இருக்கும் பார்த்துருப்பீங்க, சில கிளினிக்கில் நீங்கள் 1 lakhம் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க, 2 lakhம் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் சே 20,000 சார்ஜ் பண்ணுறது சீப் லோ குவாலிட்டின்னு கிடையாது, 2 lakhs சார்ஜ் பண்ணுறது சூப்பர் ப்ரீமியம், உங்கள் ரிசல்ட் சூப்பராக அச்சீவ் ஆகுங்கிறதும் கிடையாது. லோ குவாலிட்டிலையும் சம்டைம் சீப் குவாலிட்டிலையும் லோ குவாலிட்டின்னு இருக்குது. அப்படின்னா என்னென்னா, உங்கள் அலைனஸ் எனி டைம் கேன் பிரேக். நீங்கள் நார்மலாக வேர் பண்ணும்போது உங்களுக்கு பிரேக் ஆகக்கூடியதோ, இல்லை நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கலாம். அச்சீவ் பண்ண முடியாதுன்னா இட் இன்வால்வ்ஸ் நிறைய பிளானிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்கள் டென்டிஸ்ட் மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ ஏன் எக்ஸ்பென்சிவ் ஆகுதுன்னா, உங்களுடைய கேஸ் காம்ப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற பிராண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம், இல்லை அதை மீறி சில கிளினிக்ஸில் மட்டும்தான் உங்களை ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்டை அஷ்யூர்ட் பண்ணுவாங்க. அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் உங்கள் போன் மூமெண்ட் ஸ்லோவாக இருந்தாலும், ஏஜ் ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருந்தாலும், நீங்கள் யூஸ் பண்ணுற பிராண்ட் என்னவாக இருந்தாலும், ரிசல்ட்டை அஷ்யூர் பண்ணுறது, கேரண்டி கொடுக்க வேண்டியது உங்கள் டென்டிஸ்ட். ஃபஸ்ட்டே உங்கள் ரிசல்ட் எப்படி இருக்கும், 3D ஸ்கேன் பண்ணோன்னே உங்கள் ரிசல்ட் காட்டுவாங்க இல்லையா, அந்த ரிசல்ட் அச்சீவ் ஆகிற வரைக்கும் டில் த லாஸ்ட் அலைனர் வரைக்குமே டென்டிஸ்ட் தான் ரெஸ்பான்சிபிள். அந்த ரிசல்ட் சப்போஸ் அச்சீவ் ஆகலை அப்படின்னா தேர் ஆர் வேரியஸ் ஃபேக்டர் இன்வால்வ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்கள் போன் மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இல்லை அலைனஸ் நீங்கள் சரியாக போட்டிருக்க மாட்டீங்க, இல்லை உங்கள் பிளானிங்கில் மிஸ்டேக் இருந்திருக்கும், இல்லை சாஃப்ட்வேர் கிளிச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு மொத்தம் 30 அலைனர்னால், பட் உங்களுக்கு 35 to 40 அலைனஸ் கூட தேவைப்பட்டிருக்கலாம். பட் பிளானிங் எரர்னால, ட்ரீட்மெண்ட்டில் கிளிச் இருந்ததுனால உங்களுக்கு 30 அலைனஸ் கூட கொடுத்துருக்கலாம். பட் 30 அலைனஸ் நீங்கள் முடிக்கும் போது தான் தெரியும் உங்களுக்கு ரிசல்ட் அச்சீவ் ஆகலை அப்படிங்கிறது. இந்தமாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ்னால உங்களுக்கு ரிசல்ட் அச்சீவ் ஆகாமல் போகலாம். இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, ரீஸ்கேன் பண்ணிவிட்டு ரீஃபைன்மெண்ட்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. இது எந்த டென்டிஸ்ட்டுமே சொல்லாத விஷயம். இது பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது. ரீஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 6 months ஷெட்யூல், 30 அலைனர் அப்படின்னா, அந்த 30 அலைனர் முடியும் போது 6 months ஷெட்யூல் முடியும் போது உங்கள் ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு ரிசல்ட் காமிச்சிருப்பாங்க இல்லையா வீடியோவில், அந்த ரிசல்ட் அச்சீவ் ஆகலை. இந்தமாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ்னால கடைசியில் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. இதுக்கு ரீசன்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி போன் மூமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சரியாக போட்டிருக்காமல் இருக்கலாம், இல்லை அலைனஸ் லோ குவாலிட்டியாக இருக்கலாம், எல்லாமே. பட் ஸ்டில் அச்சீவ் ஆகாமல் இருக்கும். இந்த நேரத்தில் ரீஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்தராக ஒரு 5 sets ஆஃப் அலைனஸ், இல்லை 10 sets ஆஃப் அலைனஸ், இல்லை ஒரு 15 sets ஆஃப் அலைனஸ் கூட வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இது ரொம்ப கேசஸில் ரொம்ப காமன் கூட. அவுட் ஆஃப் 10 அலைனஸ் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நார்மலாகவே ரீஃபைன்மெண்ட் அலைனஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எந்த டென்டிஸ்ட்டுமே இனிஷியலாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தேர் ஆர் சான்சஸ் ரீஃபைன்மெண்ட்ஸ் தேவைப்படாமலும் போகலாம், தேவைப்பட்டும் இருக்கலாம். ஆனால் இது டெஃபினெட்லி எனி கிளினிக் வில் சார்ஜ் எக்ஸ்ட்ரா. ரீஃபைன்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஸ்கேன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்கேன் பண்ணி ரீஃபைன்மெண்ட் சார்ஜஸ் சொல்லிட்டு 10,000, 20,000, 15,000 எனிதிங் தே வில் சார்ஜ். யூஸ்வலி இது சார்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டே பிளானிங் பண்ணுற ரிசல்ட் அச்சீவ் ஆகிறதுக்கு டென்டிஸ்ட் ரெஸ்பான்சிபிள்ங்கிறதுனால இந்த ரீஃபைன்மெண்ட் ஷுட் நாட் பி சார்ஜபிள். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, ரீட்டைனர்ஸ் அப்படிங்கிறது. கிளிப்பு போட்டு உங்கள் பல்ல அலைன் பண்ணுறீங்களோ, இல்லை அலைனர்ஸ் போட்டு உங்கள் பல்ல அலைன் பண்ணுறீங்களோ, இந்த மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் உங்கள் பல்ல அலைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பாடிக்கு மசில் மெமரி எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் பல்லுக்கும் உங்கள் போனுக்குமே மசில் மெமரி உண்டு. அதாவது நம்ம இப்படி இருக்கிற பல்ல புஷ் பண்ணி இல்லை அலைன் பண்ணி ஒரு ரிசல்ட் கொண்டு வரோம் இல்லையா, திரும்பவும் அது அதே மாதிரி பழைய பொசிஷனுக்கு போகிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. இது ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லை, 100% எல்லாருக்குமே நடக்கும். ஸோ இந்த கேஸில் ரீட்டைனர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா,
அலைனர்ஸ் வில் அலைன் யுவர் டீத், ரீட்டைனர்ஸ் வில் ரீட்டைன் யுவர் டீத். உங்கள் புதுசான வந்த பொசிஷனை அதே பொசிஷனில் ரீட்டைன் நீங்கள் சில மாதங்களுக்கு பண்ணால் மட்டும்தான் அந்த நீங்கள் பண்ண அலைன்மெண்ட்டுக்கான ரிசல்ட் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் ரிசல்ட் 6 months நீங்கள் பண்ணிவிட்டு ரீட்டைனை சரியாக போடலைன்னா ஃபஸ்ட்டு பண்ண எல்லா ரிசல்ட்டுமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அலைனர்ஸை விட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைனர்ஸ். ஸோ இந்த நீங்கள் அலைனர்ஸ் பண்ணுறீங்கன்னா மஸ்ட்டாக ரீஃபைன்மெண்ட் பற்றியும் ரீட்டைனர்ஸ் பற்றியும் உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டே ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு கேள்வியும் இருக்கும், அலைனர்ஸ் பெஸ்ட்டா இல்லை பிரேசஸ் பெஸ்ட்டா அப்படிங்கிறது. அலைனர்ஸும் பிரேசஸும் ஒரே விஷயத்தை தான் பண்ணுது, ஆனால் வேறு வேறு டிவைஸ் வச்சு பண்ணுது. அதாவது பிரேசஸ்ங்கிறது ஒரு மேனுவலாக அவங்க பல்ல அலைன் பண்ணுறது. சிமிலர்லி அலைனர்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே உங்களோட ரிசல்ட்டை டிசைட் பண்ணிவிட்டு பண்ணுறது. ஸோ ரெண்டுமே 100% உங்களுக்கு சேஃப் தான். நீங்கள் அலைனர்ஸும் பண்ணலாம், பிரேசஸும் பண்ணலாம். பட் டெஃபினெட்லி இதை டிசைட் பண்ணக்கூடியது ஒரு பிராண்டோ இல்லைனா ஒரு காஸ்ட் விஷயமோ கிடையாது. உங்கள் டென்டிஸ்ட் மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும். அவங்க தான் இந்த பிளானிங் கம்ப்ளீட்டாக பண்ணுறது. இட் இன்வால்வ்ஸ் உங்களுடைய எக்ஸ்ரே, உங்கள் போன் மூமெண்ட் எல்லாமே. ஸோ ஜஸ்ட் நீங்கள் காஸ்ட்டை மட்டும் வச்சு தயவு செஞ்சு டிசைட் பண்ணாதீங்க. சிமிலர்லி பிரேசஸும் பண்ணலாம், அலைனர்ஸும் பண்ணலாம். ரெண்டுமே உங்கள் டென்டலுக்கு சேஃப் தான். சரியான அலைனர்ஸோ இல்லை சரியான டென்டிஸ்ட்டோ சரியான பிராண்டோ நீங்கள் சூஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்னா பெர்மனண்ட்டாக உங்கள் போன் லாஸ் ஆகும். அதாவது பல்ல அலைன் பண்ணும்போது யூஸ்வலாகவே அது நாட் ஓன்லி உங்கள் பல்ல மட்டும் மூவ் பண்ணுறது கிடையாது, சரௌண்டிங் ஃபேக்டர்ஸ் லைக் கம்ஸ், அதாவது ஈருன்னு சொல்லப்படுற உங்களுடைய கம்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய போனாக இருக்கட்டும், எல்லாமே இன்வால்வ் பண்ணி தான் உங்கள் பல்ல அலைன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சரியான பிளானிங் இல்லை சரியான அலைனர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலை, இல்லை சரியான டென்டிஸ்ட் கிட்ட நீங்கள் போகலை, அவங்க வந்து அலைனர்ஸ் பற்றி அவ்வளோ ஐடியா இல்லை அவ்வளோ அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ்னால உங்களுக்கு என்னென்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் போன் லாஸ் நடக்க சான்சஸ் இருக்குது, கம் வந்து வீக்காக சான்ஸ் இருக்குது, பல்லு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷேக்கிங், அதாவது மொபிலிட்டி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து எதுவுமே வந்து ரிவர்சபிள் கிடையாது. அதாவது கம்ஸ் வந்து சரியாயிடும், போன் சரியாயிடும், பல்லு வந்து ஆடுறது ஸ்டாப் ஆகிடும் கிடையாது. ப்ராப்பர் பிளானிங் அண்ட் ப்ராப்பர் அலைனர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலன்னா இது வந்து இர்ரிவர்சபிள். லைஃப் லாங் உங்கள் பல்லு ஷேக் ஆகிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு 80 வயசுலையோ 90 வயசுலையோ பல்லு கொட்டுதுன்னா ரொம்ப சீக்கிரமே ட்ரீட்மெண்ட் முடிச்சு ஜஸ்ட் 10 yearsல கூட உங்கள் பல்லு விழுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. அதே மாதிரி சரியான அலைனர்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்கள் பெர்மனெண்ட்டாக உங்கள் ஜா பெயின் வர்றது, உங்கள் இம்பேலன்ஸ் இன் ஜா, அதாவது நீங்கள் சரியாக சூ பண்ணும்போது பல்லு ப்ராப்பர் அலைன்மெண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெயின் வருது, ஃபுட்டு ப்ராப்பராக கிரைண்ட் ஆகாமல் இருக்கிறது. ஸோ இதனால் இன்டைஜஷன் வரைக்குமே ப்ராப்ளம் இருக்கும். ஸோ சூஸ் யுவர் அலைனர்ஸ் அண்ட் டென்டிஸ்ட் வைஸ்லி.